குபேர பகவானே லட்சுமி தேவியைத்தான் வழிபாடுபட்டு இந்த மாதிரி குபேர சம்பத்து பெற்றார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏருக்கு மாறாக குந்த வச்சிருக்கக்கூடிய கணவன் பிள்ளைகளை மதிக்காமல் இதே குந்த வச்ச குபேர பகவானை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு செல்வம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். உழைப்பு அப்படிங்கிறது, உழைப்பு இருந்தால் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தத்துவம். அதை எல்லோரும் ஏற்றுக்க முடியும். அந்த உழைப்பை கொடுத்து கூட நல்ல பிழைப்பு இல்லாமல், மதிப்பு இல்லாமல், சிறப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறது இதே பிரபஞ்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆக உங்களுடைய ஜாதகத்தில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது யோகமான திசா காலங்கள் வந்தது அப்படின்னா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி கெடாமல் இருந்து அந்த லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்து அந்த லக்னாதிபதியோட திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஓரளவு மதிப்பு மரியாதையான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது, உங்களுடைய மனசில் நிதி அப்படிங்கிறதுக்கு மேலே நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாக இருந்துகிட்டு இருக்குது.